படைத்த சர்வலோகத்துக்கும் நிஜமாக இருக்கிற தெய்வமே உடைய பாத்தில் வருகிறப்பா மக்க ஸ்தோத்திரம். வானாதி வானனும் வானங்கள் நடுவில் இருக்கிற தெய்வமே, இந்த உயிர்கந்த பண்டிகை நாளை கத்துறதாமே பிள்ளைகள் எல்லாம் நல்லா வந்து என்னென்ன காரியங்களை செய்தாங்களோ அவங்களை அதை கணக்கில் வைத்திருப்பீங்க. அதுக்குள்ள பலனை கத்துறதாமே அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதே போல் ஆண்டவரே, இதுவரைக்கும் பாடி துதிக்கு பிள்ளைகளை உற்சாகப்படுத்தின அந்த பிள்ளைகளையும் கத்துற இன்னும் உற்சாகப்படுத்தக்கூடிய ஞானத்தை அறிவியும் தேவனை கத்த தருவீங்கன்னு சொல்லி நம்புகிறோம். அதே போல் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு வாஞ்சியோட தாகத்தோட வந்து பிள்ளைகளை இதெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி வந்த பிள்ளைகளுக்கு கத்தரையே அப்படியே செய்வீங்கன்னு சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 48 நாள் விடாதபடி என்ன ஆனாலும் நாங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லி ஆஞ்சியோட தாகத்தோட வந்த பிள்ளைகளுக்குள்ள அந்த வேலனை கத்தர் பரலோகத்திலையும் பூலோகத்திலையும் என் தேவனை கத்த தந்தரளி அவங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவங்களை சாட்சி சொல்கிற அளவுக்கு மகாபரமாக இருக்கிற இயேசு செய்வீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசத்தோட ஆபிரகாரத்தை போல நம்புகிறோம். தேவனை கத்த செய்து நாம் மகிழ்படுத்தும் திருக்கத்தில் அர்ப்பணிக்கிற வேண்டிக் கொள்ளுகிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் நமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மிப்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த பண்டிகை நாளில் கத்தர் இந்த மேப்பரால் நான் தாழ்ச்சடைவேன். அவர் என்னை புல்லுலடங்களை வைத்து அமுந்த தண்ணீர் அண்டையை கொண்டே நிறுத்தி என் ஆத்மாவை தேட்டி தமது நாமத்த நிமித்தம் நீதியின் பாதையில நடத்துவேன்னு சொல்ல தேவன். அதே போல அவர் என்ன செஞ்சாராமா, நம்மளை மேய்க்கிறதுக்காக நம்மளை ஆத்மாவை தேட்டுறதுக்காக அவர் இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்ன என்ன செஞ்சாராமா, நம்மளுக்காக போய் பூலோகத்தில் வந்து சுற்றி தீர்ந்தது மட்டும் இல்லை, ஜீவனையே கொடுத்து மீட்டு கொண்டார். இல்லையா? எதுக்காக மீட்டு கொண்டாருன்னா நம்ம ஆத்மாவை தேட்டுறதுக்காக, நம்மளை அரவணைக்கிறதுக்காக, நம்மளை பலப்படுத்துறதுக்காக, நம்மளை தகுதிப்படுத்துறதுக்காக, நம்மளை நல்லா மேய்க்கிறதுக்குன்னு மீண்டும் அவர் என்ன செஞ்சாராமா, 3ஆவது நாள் உயிரோடு எந்திரிச்சு வந்து நம்மளோட இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, இருந்து கொண்டே இருக்கிறார். இருந்து கொண்டு என்ன செய்யறாரு, நல்ல புல்லுலகத்தில் மேய்ச்சி கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். யாரெல்லாம் அவருடைய தேவனுடைய அவருடைய அவசியத்தை உணர்ந்தவர்களுக்கு அது தெரியும். நான்லாம் அனிதனும் உணர்றேன். அதனால தான் என் ஆண்டவர் ஒரு நாளும் கூட என்னை பசியாகவும் போடுறதில்லை, பட்னியாகவும் போடுறதில்லை. ஒவ்வொரு நாளும் என்னை தேவையை சந்திக்கிறார். தேவையை சந்திக்கிற காரணம் என்னென்னா, உங்களை கொண்டு தான் சந்திக்கிறாருன்னு நீங்கள் நினைக்கலாம். பல விதத்திலும் தேவனை கத்திர சந்திக்கிறார். இல்லையா? அப்போ பல விதத்தில் ஏன் சந்திக்கிறோம் நீங்கள் நினைக்கலாம், நம்ம போடலாம், நம்ம செய்யலாம், இந்த பாஸ்ட் என்ன பண்ணுவார் கூட நினைக்கலாம். ஆண்டவர் அப்படி நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம், ஆண்டவருக்கு நஷ்டமே இல்லை. இல்லையா? நீ எந்த அளவுக்கு இது மனசனுக்கு இல்லை, நான் இது தேவனுக்குரிய காரியத்தை நான் இப்படி வந்து செய்வேன், இப்படி பண்ணுவேன்னு சொல்லி வர்றீங்களோ அதுதான் உங்களுக்கு லாபம். நீங்கள் இதெல்லாம் போகக்கூடாது பார்க்கலான்னு சொல்லி நீங்கள் வயராக்கி வச்சிங்கன்னா தேவனை கேட்டு சொல்லுவார், நான் உன்னை மீட்டு கொண்டதுக்கு இதுதானா நீ செய்கிற பரிகாரம்னு சொல்லுவார். இல்லையா? பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் பாருங்க ரட்சிப்பின் தேவனை கத்திர செஞ்சாராம். அவரு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காரு. நம்ம இந்திய தேச விளக்கார இடத்துல சுதந்திரம் வாங்கி சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அது சுதந்திரம்னா இந்திய தேசத்துக்கு மட்டும் சுதந்திரம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. என் தேவனை கத்திர எப்படி சுதந்திரம், 5 கண்டத்தில் இருக்கிற என்ன 748 கோடி ஜனங்களுக்கு மேலே இருக்கிற ஜனங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காரு. இன்னும் வரக்கூடிய ஜனங்களுக்கு சுதந்திரத்தை வச்சிருக்காரு. சுதந்திரம் என்ன, நீ எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிற, எத்தனை பிரச்சனையில் சிக்கியிருக்கிற, எத்தனையுடைய காரியத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிற, எத்தனை சாத்தானுடைய சந்தர்ப்பங்களில் சிக்கிக் கொண்டிருக்கிற, உன் வாழ்க்கையுடைய பொல்லாத மனிதனுடைய மனசுக்குடைய சக்தியில் நீ சிக்கிக் கொண்டிருக்கிற, இல்லைன்னு உன்னை நீயே தேவையில்லாத இதில் போய் மாட்டிக்கொண்டிருக்கிற, அதையெல்லாம் உன்னை விடுதலை ஆக்கி அவருடைய ஒரு பொட்டு ரத்தத்தினாலே தண்ணீர்னால உன்னை மீண்டு கழுகி எடுக்கிறதுக்கு அவர் பாருங்க எவ்வளோ ஒரு தர்மத்தை நீதியை நிலைநிறுத்தி வச்சிருக்க நினைச்சு பாருங்க. நீங்களாம் நீங்க சுதந்திரவாளிகள் இல்லையா? தேசத்தில் காங்கிற ஜனங்களை ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேர் பூமியில தேவனுடைய சுதந்திரவாளிகளா இருக்கிறாங்க. அறியாத மக்களுக்கு சுதந்திரம் இல்லை. இல்லையா? அவங்க என்னைக்கு அறிகிறாங்களோ அவங்களுக்கும் அந்த சுதந்திரம் கிடைச்சது. அதைத்தான் ஆண்டவர் செஞ்சு வச்சிருக்காரு. எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் அத்தனை கோடி ஜனங்களுக்கு சுதந்திரத்தை ரெடி பண்ணி வச்சுட்டார். என்னைக்கு நீங்க அவர் இடத்துல வந்து தேவன் இடத்துல எனக்குள்ள சுதந்திரத்தை கொடுன்னு கையேந்தும் போது தானாகவே கத்து தந்துடுவார். அது உண்மை. உயிர்த்தன் பண்டிகை நாள். அதனால கத்திர சொன்னாரு, தாவீது சொல்ற மரண இருள் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயன்படு, தேவரே நீர் என்னோடு இருக்கிற உங்களுடைய கோடு உங்கள் தடி என்னை தேட்டு அப்படின்னு ஏன் சொல்றான்னா, இந்த 2000 ஆண்டுக்கு முன்ன தேவனை கத்திர செஞ்சாரு. உயிர்த்தெழுந்த தேவன் என்ன செஞ்சாராமா, கூட என்னால் இருக்கிறனால அவன் அந்த அனுபவத்தில் அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இல்லையா? தேவன் வராதுக்கு முன்னே தான் அனுபவத்தை சொல்றேன்.
தேவன் வராதுக்கு முன்னே ஏன் அனுபவிச்சோங்க. இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு அந்த வார்த்தையை நீங்க நினைச்சு பாருங்க. தேவரே நீர் என்னோடு இருக்கிறதானத எவ்வளவு பெரிய மரண கட்டுகள் வந்தாலும் மரண பள்ளத்தாக்கள் நடந்தாலும் கொள்ளா ஒரு நாள் நேரிடாதபடி உங்களுடைய கோலும் தடியை தேற்றதை போல உங்களுடைய ரத்தம் என்னை தீட்டுகிறது. உங்களுடைய ரத்தம் என்னை என்ன பண்ணுங்க வழி நடத்துகிறது. உன்னுடைய ரத்தத்தை மட்டுமில்ல, நீ கடைசியில் சிந்தப்பட்ட ஒரு பொட்டு அந்த தண்ணீர் என்னை தீட்டுகிறது, என்னை கழிக தூக்குறது. எனக்கு ஒரு பிரச்சனைங்கிற போது அந்த ரத்தம் முன்னாடி வந்து பரலோகத்தை நோக்கி பரிந்துரை செய்கிறது. சத்துருக்கு முன்னாடி வந்த ரத்தத்தை இவனை நான் மீட்டுக்கொண்டு என் உயிரை கொடுத்தது மட்டும் ரத்தத்தை சிந்தி ரத்தம் எனக்கு முன்னாடி ஓடி போய் நின்று அந்த ரத்தம் என்ன செய்து அவனை சத்துருடைய திட்டத்தை வெறுமையாக்கிறதுக்கு அந்த ரத்தம் முன்னாடி நின்று, ஓ இவனுக்காக நான் பலியான, இவனுக்காக இந்த ரத்தத்தை செஞ்சேன், இந்த ரத்தத்துக்கு மீறி நீ அக்கறை நகர முடியாதுன்னு சொல்லி அந்த ரத்தம் முன்னாடி நின்று நம்மளுக்காக இதுவரைக்கும் பரிந்துரை செய்து கொண்டிருக்கிற ரத்தம். ஆமே, அல்லேலூயா. அந்த தேவனுடைய இன்னைக்கு அந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை ஏன் நம்ம சொல்றோம்னா, அந்த உயிர்த்தெழுந்த தேவன் நம்மளோடு இருக்கிறதுனால தான் நம்ம சுதந்திரவாளியா வாழுகிறோம். இல்லையா? அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, சொன்னது நினைச்சு நம்ம பொண்ணுக்கு வரைக்கும் பாருங்க. தாவீது ஒரு அனுபவத்தில் பேசுற தேவன் வராதுக்கு முன்னைய சத்துருவுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரப்பி வழி செய்த தெய்வமே. பாருங்க, அவன் அனுபவத்தில் பேசினான். ஆனா நாம அனுபவிச்சு கொண்டு பேசுறோம். இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவனுக்கு அப்ப முன்ன என்ன ரத்தம் சிந்தப்படல, தெய்வீக ரத்தம் சிந்தப்படல, தெய்வீக கடைசிப்பட்டு அந்த தண்ணீர் சிந்தப்படவில்லை. அந்த 39 அடி சரிவா சவுக்கள் அடிபட்ட ரத்தம் அப்படியே பூமியே சொட்டு சொட்டு வடிஞ்ச அந்த ரத்தம் அனுவனை சிந்தப்படவில்லை. அவன் என்னன்னா அதுக்கு முன்னையே அவன் அனுபவத்தில் பேசுறான். ஆனா உங்களுக்கு எனக்கு என்னதுன்னா அந்த சிந்து கிடந்து பூமியிலிருந்து இதுவரைக்கும் பரிந்துரை செய்து கொண்டே இருக்கிறது. இல்லையா? தலையில முள்முடி சூட்டப்பட்ட ரத்தம் பரிந்துரை செய்து கொண்டே இருக்கிறது. நம்ம சிந்திக்கிற காரியங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம பண்ணுகிற அட்டகாச அநியாயத்துக்காக அந்த ரத்தம் ஓடி போய் பரிந்துரை செய்து இன்னொன்னு இந்த மகனை செஞ்சாலும் பரவாயில்ல, அவனுக்காக தான் நான் தலையில் முள்முடி ஏற்றுக்கொண்டேன். நீ அவன் ஒன்றும் பண்ணிடாத, அவனை தொற்றாத இந்த ரத்தத்தை அப்படின்னு சொல்லி அந்த ரத்தம் போய் முன்னாடி நின்று பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறது. இல்லையா? அந்த ரத்தத்தை ருசி பார்க்கிறீங்களா? அதனால நான் சொல்றது, மாசம் நீங்க ஞானஸ்தானம் பெற்றிருந்தா நீங்க என்ன பண்ணுற அது என்னமா விருத்தா சேதனமா நினைக்காதீங்க. தயவு செய்து ஞானஸ்தானம் பெட்டையா அது என்னன்னா ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தா அது ஆண்டவர்கிட்ட அழுது புலம்பி நீங்க உட்கார்ந்து பார்த்து ஆராய்ச்சி பார்த்து இன்னும் மேல இந்த காரியங்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தாகத்தோட வாஞ்சியோட வந்து மீண்டும் அவர் ரத்தத்தையுமே அவர் சருவத்தையும் நீங்க பானம் பண்ணு சொல்லி எதுக்காக சொல்றேன்னா அந்த ரத்தம் உங்களை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறக்காக, அவருக்கு உங்களுக்கு தொடர்பு உண்டாகிறதுக்காக. பரலோகத்தில் ஏறி போன தெய்வாதி தேவனு உங்களுக்குள்ள இருக்கிற தேவாதி தேவனுடைய அன்று அவருக்கும் உங்களுக்குள்ள அந்த அன்பு பிரியாது இருக்கிறதுக்காக அந்த ரத்தத்தை நீங்கள் வாங்கி அவருடைய சரீரத்தை நீங்க புசிக்கும்படி உங்களை நான் அவ்வளவு பாடுபட்டு சொல்லிக் கொடுக்குறது அதுக்காகத்தான். இல்லையா? ஏன்னா ஆனாலும் வாங்கிடாதீங்க, பக்தியோட பயத்தோட வாங்குங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? சாப்பிடுக்கு வீடு வாசலுக்கு போங்கன்னு சொல்லுது. இங்க வரும்போது ஞானத்தோட அறிவோட பக்தியோட பயத்தோட வாங்குங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க நாளுக்கு நாள் உங்களுடைய ஜீவன் பிழைத்திருக்கும்படி, உங்க சன்னதி பிழைத்திருக்கும்படி, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வித்து, உங்களுக்குள்ள ஒரு மனைவிக்கு குழந்தை உண்டாதா உங்களுக்கு அந்த வித்து என்ன ஆகுனா அது ஜீவனோட வரும்படி, அந்த பக்தியோட குழந்தைய பூலோகத்தில் வந்து கால் வைக்கும்படி ரத்தத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க என்னடா அப்படியான்னு, அந்த ரத்தத்துக்கு என்னென்ன பவர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? நீங்க மாசம் வாங்கி சாப்பிடும் போது உங்களுடைய சரீரத்தில் அது ஊறி இருக்கு. அப்போ அந்த கல்யாணம் வச்ச தண்டனைக்கு குறைக்கிற குழந்தை எப்படி பிறக்குங்க? அந்த பக்திக்குரியதாக, அந்த பயத்துக்குரியதாக அந்த குழந்தை பிறக்கும் போது அது தேவனுக்கேற்ற அந்த வாழ்க்கை வாழ குழந்தையா வாழும். இல்லையா? ஏன்னா நீங்க அப்படிப்பட்ட உங்களுடைய அந்த சரீரத்தை சாப்பிட்டு உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எத்தனை ஆயிரம் அணுக்கள் இருக்குதோ, எத்தனை லட்சம் அணுக்கள் இருக்குதோ அந்த அணுக்கள் எல்லாம் அப்படியே தேவனை நோக்கி கதறி கொண்டிருக்கிற அணுக்களா மாறும். புரியுதுங்களா? உயிர் தந்த பண்டிகைனால நீங்க முதல்ல அதை அறிஞ்சுக்குவாங்க. திருவிருந்தல் என்ன, தேவனுடைய சமூகத்தில் ஞானஸ்தானம் என்ன, அவருடைய சரீரத்தை நம்ம எதுக்காக பானம் பண்ணுகிறோம், அவருடைய ரத்தத்தை எதுக்காக பானம் பண்ணுகிறோம்? நம்ம வித்து, நம்மளுக்குள்ள இருக்கிற வித்து வெளியே வரும்போது அதுக்குள்ள பிறக்கக்கூடிய குழந்தை அதுவும் அந்த பக்திக்கு வைராக்கியத்துக்குள்ள நம்ம என்ன வரக்கூடிய காலத்துல வரக்கூடிய சத்துடைய சாத்தானுடைய திட்டங்களை வெறுமையாக்க அது பரிசுத்த குழந்தைய பிறக்கும்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இல்லையா? பரிசுத்த சந்நிதி
அதுக்காக தான் ஞானஸ்தானம் பெறது, அதுக்காக தான் திருவிருந்து ஆகிறது. திருவிருந்து நம்ம சடங்கு சம்பிரதாயத்துக்கல்ல, இல்லையா? இந்த நாளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது உங்களுக்கு பொருட்கருத்து. நான் செய்திக்கு போகிற செய்தி நீங்கள் கேட்கல, கர்த்தர் ஒரு மகிமை. இது பொருட்கருத்து இன்ன வரைக்கும் சொன்னது நீங்கள் என்ன பண்ணுங்க, பொதுவான கருத்து உங்களுக்கு சொன்னேன். இன்னும் நான் செய்திக்கு போய் ஒரு 20 நிமிஷத்தில் உங்களுக்கு செய்தி தேவன் பேசுவார்னு நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, ரோமர்கள் 4:25 212 பக்கம் மடன்னு எடுத்தீங்கன்னா நான் இன்னொன்று 20 நிமிஷத்தில் முடிப்பேன். நீங்கள் ரேட் பண்ணீங்கன்னா கரெக்ட் 1 மணிக்கு முடிப்பேன். ரோமர்ல 4:25 212 பக்கம் படி எடுத்து படிங்க. ஆமா, பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக. பாத்தீங்களா, இது என்ன செய்யறாரு? நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக ஒப்பு கொடுத்து காரியங்களை செய்து எழுந்து வந்த தெய்வம் அது முன்னையே முன்குறித்தே எழுதப்பட்டும் இருக்கிறது. இல்லையா? தேவ வார்த்தை அப்படித்தான் இருக்கிறது. அதுக்கு தான் இன்ன வரைக்கும் உங்களுக்கு இத்தனை காரியம் சொன்னேன். அப்ப இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மார்க்கு மடமண்ணு உங்களுக்கு அதை பற்றி சின்ன அப்படியே அர்த்தங்களை சொல்லி கொண்டாரு. மார்க்கு 16:6-75 பக்கம். மார்க்கு பக்கம் சொல்லிடுங்க, சீக்கிரம் இருக்கிறதுக்காகத்தான். அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர் தெளிந்தார், அவர் இங்கே இல்லை. இதே இங்க வைக்கிறோம். அப்படி என்ன அர்த்தம்? மனசு அவன் சாத்தான் என்ன நினைத்தேன், ஒன்னாச்சு முடிஞ்சது, இந்த பூமியில் அவளாத இன்னும் என்ன பண்ண, கிறிஸ்துங்கிற நசராய்ங்கிற தேவனுடைய மாமம் பூமியில் இல்லாத அழிஞ்சிரு சொல்லி அவன் ஆரம்பம் பண்ணி செஞ்சான். அண்ணா அங்கே என்ன நடக்குதுன்னா, அங்கே வைத்த இடத்துல அவர் அங்கே இடத்த விட்டு எழுந்து ஆட்டாமாட்டிக்க வர்றாரு. வந்தது மட்டும் இல்லை, அவர் வந்து எல்லாரும் காட்சி கொடுக்குறாரு. பூலோகத்தில் யார் எங்கே பின்மாற்றங்கள் போனாங்க அவையெல்லாம் சரி பண்ணி அந்த 40 நாள் பூலோகத்தில் எல்லாரும் மீன் பிடிக்க போனவனும் அப்போ என்ன பண்ணாங்க, மறுதளிச்சுட்டு போன எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டாந்து ஒழுங்குபடுத்திட்டு அப்புறம் என்ன பண்ணாரு, நான் உங்களுக்கு என்ன செய்யணும் மாதிரி செய்ய வேண்டிய செஞ்சுட்டு வர சொல்லி உங்களுக்கு பரிசுத்த தேற்றவாள்ங்கிற ஆவியை உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணாரு, பரமே சண்ட தெய்வம் தான் உயிரோடு இருந்த தேவன். அல்லேலூயா. யோவான் 8:12 படிங்க. யோவான் 8:12. மறுபடியும் இயேசு இவைகளை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவொளி. பார்த்தீங்களா, அந்த ஜீவொளி நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்ட. நான் போறேன், உங்களுக்கு சக்தி ஆவியான ஜீவொளியை உங்களுக்கு இருள் நடக்காது இருக்கிறதுக்காக நான் அனுப்பி விடுறேன். நான் போய் பரலோகத்தில் செய்கிறேன் உங்களுக்காக. கை நாள் கட்டாதவருடைய அறைகளை கட்டி வைத்து மீண்டும் வந்து உங்களுக்கு கூட்டிட்டு சொல்லுவேன். அவர் என்ன பண்ணியிருக்காருப்பா, நம்மளுக்குள்ள எதை அனுப்பியிருக்காரு, சத்தியமாகிய ஜீவொளி. நம்மளுக்குள்ள எவரும் பகலும் நம்மளை காக்கிற ஒளி, இருந்து கொண்டே இருக்கிற ஒளி, தேவனுடைய ஒளி. அது யாருது, இயேசு மகாபுரனுடைய ஒளி நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதனால சொன்னார் ஆண்டவரே, இந்த கல்லுலையோ இந்த மண்ணிலையோ இந்த ஆலயத்திலேயோ நான் இல்லை, நான் எங்கே இருக்கிறேன், இங்கே இருக்கிறேன்ட்டார், உங்களுக்குள் இருக்குன்ட்டார் ஒவ்வொருத்தர். அதனால தான் நீங்கள் என்ன செஞ்சாலே உடம்பு சரிகள் என்னவன் பாதிக்கப்படுற காரணம் தெரியுமா, நீங்கள் அவரை கெடுக்கும் போது அவர் கெடுப்பார். அல்லேலூயா. அதைத்தான் சொல்றார். என்ன சொன்னாரு, நீ என்னை கெடுத்த நானே கொஞ்சம் அறிவுறுத்த கெடுப்புன்னு எழுதியிருக்கா இல்லையா, சொல்லுங்க, எழுதியிருக்கா இல்லையா, தானாக கெடுப்பார், எச்சரிக்கை ஆகிக்கும். அதனால தான் நீங்கள் என்ன பண்ண, யாரும் பார்க்க மாட்டாங்க, பாஸ்ட் பார்க்க மாட்டாங்க, பொண்டாட்டி பார்க்க மாட்டா, என் புள்ள என்னுடைய என்ன கணவன் பார்க்க மாட்டேன், என் புள்ள பார்க்க மாட்டேன், எங்கள் அம்மா பார்க்காது, எங்கள் அப்பா பார்க்கான்னு சொல்லி நீங்கள் டெக்னிக்கலாக போனால் ஒருத்தர் இருக்கிறாரு விழுந்து கொண்டே பார்ப்பாடி, எல்லாம் பார்க்க மாட்டாங்கடா, நான் உனக்குள்ளேயே இருக்கிறோம் தெரியுமா, பார்த்து கொண்டே இருக்கேன்டா, இப்போ நீ பார்க்குற 2 நாள் கழிச்சு ப்ரோட போப்பார் அப்படின்ட்டு. இல்லையா? ஏன் அடிக்கடிக்கு நம்ம உடம்புலலாம் கொஞ்சம் நம்மளுக்கு பலவனுக்கு வருகிற தெரியுமா, அதனால தான் வருகிறதே காரணம். நீங்கள் நினைக்கிறீங்க
அதெல்லாம் யாரும் பார்க்குறது இல்லைங்க. நம்மளாம் டெக்னிக்கலாக பேசுவோங்க, டெக்னிக்கலாக தப்பிக்குவோங்க. நீங்கள் என்ன வேணால் தப்பிங்களா பார்க்கலாம். பாஸ்ட் ஏமாத்தலாம், பெத்த தாய் தாப்பனை ஏமாத்தலாம், கூட பிறகு சகோதர சகோதரி ஏமாத்தலாம், எல்லார்த்தையும் ஏமாத்திடலாம். உங்களுக்கு இருக்கிற எப்படி ஏமாற்ற முடியும்? அதனால தான் அவனை சொல்கிறான், உங்களுக்குள்ளதான் நான் இருக்கிறேன், பார்த்து நடைங்கிறார். உயிர்த்தல் பண்டைகளால் என்ன செய்கிறாருன்னா பார்த்து நடைன்னு சொல்லி கொடுக்குறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. சரி, மத்தேயு 28:8 பக்கம் 46ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டிலேயே. ம் 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 ஓடுனாங்க. எங்கண்ண அப்பா ஏசு எதிர்த்து சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு இதா போறாரு இதா போறாரு பார்க்குறேன்னு கேட்கறதுக்காகவே என்ன பண்ண ஓடி சந்தோஷத்தோடு ஓடினாங்க. சரி, லூக்கா 24:6 122ஆம் பக்கம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெரிந்தார். பார்த்தீங்களா, எத்தனை இடத்துல உயிர் தெரிஞ்சா உயிர் தெரிஞ்சா. அப்போ அந்த உயிர் தெரிஞ்சா எங்கே இருக்காரு? உங்களுக்குள்ள எங்களுக்குள்ள வாசம் பண்ணுறாரு, எல்லாருக்குள்ளேயும் வாசம் பண்ணுறதுக்கு வந்துட்டாரு. பரமேறும் உண்மதே என்னதான் போயிட்டாரு ஜீவொழிய. யோவானு 8:12 படிச்சிங்களா? அந்த ஒளி எங்கே இருக்கிற உங்களுக்குள்ள இருந்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறது, சில காரியங்களெல்லாம் நம்ம ஏமாத்தினாலும் மாட்டிக்கிறது. அதனால தான் பாஸ்ட்டுக்கு நல்ல ஆவிக்குள்ள இருக்கிற பாஸ்ட்டுக்கு நீங்கள் செய்கிற காரியத்தெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறது. காரணம் என்ன, அந்த ஒளி உங்களுக்கு கொடுக்குறது அவருக்கு சொல்லி கொடுத்துரு. இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சுட்டு வராங்க, அது உனக்கு தெரியுமா? ஐயா நீ பார்க்குறியா, ஜெபிக்கிற உட்காரியா, முதல்ல உட்காந்து ஜெபம் பண்ணு. அவன் ஜெபம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக படம் ஓடிட்டு அப்போ நாம் என்ன பண்ணாலும் மாட்டிக்குவோம். அதனால தான் மாட்டிக்கிறோம். சில பாஸ்டருக்கே தெரியாது, அந்த ஆவிக்குள்ளே பக்திக்குள்ளே இருக்கிற பாஸ்டருக்கு அது வெளிப்பட்டே தெரியும் இல்லையா? ஆவி மன்றத்தோடு இருக்கிறவங்களுக்கு தானாக வெளிப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. சரி, இன்ன வரைக்கும் இதுகளை பார்த்தோம், 7 வருஷத்தை பற்றி பார்த்தோம். இப்போ பாருங்க, யாக்கோப்பை பற்றி யாக்கோப்பில் நாம் பார்க்க போகிறோம். எப்படின்னா, எப்படி கிரிகளால் தேவன் நம்மளுக்கு செய்து முடித்தாரு அப்படிங்கிறது நான் பார்க்க போகிறோம். யாக்கோப் 1:12 312ஆம் பக்கம். யாக்கோப்பு 1 பக்கம் சொல்லிட்டு புதிய ஏற்பாடு. சோதனையை சலிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவனு யுத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளிடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவிகிட உங்களுக்கெல்லாம் ஜீவிகிடத்தை கொடுக்கறதுக்காக அவர் என்ன செஞ்சாராமா? சோதனை, அத்தனை சோதனை சலிச்சார், அத்தனை சலிச்சார். சலிச்சு எழுந்து உங்களுக்கு என்ன பண்ணுறது, ஜீவங்களோட கையில் வச்சுக்கொண்டு யாரெல்லாம் என்னுடைய சுதந்திரவாளியை வர்றாங்களோ அந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளில் மட்டும் இல்லை, இந்த 2000 ஆண்டுக்கு முன்னே அவர் உயிர்த்தெழுந்து வந்த பண்டிகை இன்னைக்கு கொண்டுடணும்னா அவர் யாரெல்லாம் இதுக்கு பாத்திரம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ஜீவங்களிடத்தை தருவேன் அப்படிங்கிறார். புரியுதுங்களா? ஜீவங்கள் என்ன அர்த்தம்? நீங்கள் பரமேறி போகிறக்கும் அந்த ஜீவிகள் இருந்த பூலோகத்தில் நீங்கள் சுகமாக வாழ்றதுக்கும் ஜீவிகள் இருந்த, இந்த பூலோகத்தில் நீங்கள் கடன்காரன் இல்லாத கஷ்டமில்லாத வாழ்றதுக்கும் அந்த ஜீவிகள் இருந்த, எல்லாருக்கும் அது புண்ணியநாதனுடைய ஜீவிகளும் அவர் உங்களுக்கு தரக்கு அவர் வல்லவராக்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. சரி, அதுலேயே யாக்கோபில் 2:21 படிங்க. நம்ம பிதாவாகிய ஆபிரகாம் தம்முடைய குமாரன் ஈசாக்கே கிரியினாலே அல்லவோ நீதிமான. பார்த்தீங்களா, பிதாவாகி தேவன் சொன்னா இந்த கிரியினால பூலோகத்தில் காரியங்களை செய்யறதுக்காக வானத்தையும் பூமி உண்டாக்குன நீதிபராக இருக்கிற அவருடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார் இல்லையா? ஆபிரகாம் குமாரனை கூட ஒப்பு கொடுத்தாப்புல, கொடுக்க போனாப்புல. ஆனால் அங்கே என்ன ஆகலை, பலி செலுத்தப்படலை. ஆனால் இங்கே பிதாவாகி தேவன் என்ன செஞ்சாருன்னா அவர் குமாரனை கொண்டு அந்த பலி செலுத்தப்பட்டு அந்த பலியிலிருந்து அவர் எந்திரிக்கப்பட்டு இந்த உயிர் திறந்த நாளை கும்பிடும்படி நம்மளுக்கு உதவி செய்யப்பட்டு இந்த நாளை கர்த்தர் செய்யாரு அவர் கிரியினாலே செய்து முடித்தார். பிதாவாகி தேவன் என்ன செஞ்சாரோ நினைத்தாரோ அதையே இயேசுநாதர் வந்து அதை கிரியினாலே செய்து அதையே ஜீவிகளிடத்தை நம்மளுக்கு தர்றக்காக செய்து முடித்தார். கிரியில் என்ன அர்த்தம் சொல்லுங்க? கிரியில் என்ன அர்த்தம்? செய்து முடிக்க. அப்ப யார் எப்படி செய்து கொடுத்தாங்க? இயேசுநாதர் அதையும் செய்து முடித்தார். ஆபிரகாம் செய்ய போனாப்புல செய்யறக்க ஆண்டவர் என்ன பிதாவாகி தேவன் என்ன செய்யறாங்க நிறுத்திட்டார். ஏன் நிறுத்தினாரு? இயேசுநாதர் எந்திருப்பாரப்பா.
உன் பிள்ளை போன வரமாட்டார். ரெண்டாவது வேற பிள்ளை தான் வரும். அதனால உன் பிள்ளை என்ன செய்யாத, நீ வழி செலுத்திடாது, விட்டு. ஏன்னா நீ சொன்னதெல்லாம் கேட்குற, கிரியினால எல்லாமே செய்கிறேன், ஆனால் இதையும் செஞ்சிருக்காட்டு இருக்குது. அதனால வேண்டாப்பா, நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. நான் ஏதோ சொன்னதுனால நீ இப்போ பண்ணுவேன்னு நான் சும்மா தான் நினச்சி பார்த்தேன். ஆனால் உண்மையான நான் சொன்னதுலேருந்து 3 நாளும் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லலை, அடுத்துக்கிட்ட சொல்லலை, இதுக்காக வந்து உட்காந்து துக்கிக்கிற, ஒரு இடத்துல அழுகலை, நீ புலம்பலை, எதுவுமே செய்யலை. எல்லாரும் பார்த்துக்குவார். எப்படி வேலைக்காரன் கேட்குற, வேலைக்காரன் கட்டி சொல்கிறேன், அது பார்த்துக்குவார். மகன் கேட்குறேன், மகன் கட்டி சொல்கிறாங்க, அவர் பார்த்துக்குவார். ஒரு துளி கூட அதை பற்றி எல்லளவு சந்தேகப்படாதே செய்தார். அதை பாருங்க, ஆபிரகாரம் செய்ததை இந்த வானத்தையும் பூமி கண்டா படைக்க தேவனை செஞ்சாராமா, அது வந்து செய்தியே முடித்தார். இல்லையா? 2000 ஆண்டுக்கு செய்து உங்களை என்னை வீட்டுக் கொண்ட இந்த நாள், உயிர்த்தெழுந்த நாள், ஆண்டவராய் தேவன் நம்மளுக்கு செய்த நாள். ஆமென். பாருங்க, இந்த உயிர்த்தெழுந்த நாளை நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்க, 2வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே எத்தனை அதில் படிச்சுக்குமா, ஏக்கோப்புல 1 2 படிச்சிட்டோம். ஆமா, 3 ஏக்கோப்பு 3 2 பிடிங்க. சரி. ஆமே, அல்லேலூயா. பாத்தீங்க, இங்க ஆபிரகாம் என்ன செய்யறானா, அவனுடைய பூர்ண புருஷனா, மனைவிக்காகுது, வேலைக்காரனுக்காகுது, பையனுக்காக எல்லாம் என்ன செஞ்சான, கடுகினால் குதிரை போல அடக்கி அதை கரெக்ட் பண்ணி அந்த காரியத்தை அவன் பூர்ண புருஷனா இருந்தான். அதனாலதான் ஆண்டவர் அவனை பார்த்து மெச்சித்தாரு. அதனாலதான் என்ன பண்ணாங்க, ஏழ்ராசர் மரித்தாப்புல அந்த ஏழ்ராசர் என்ன செஞ்சார் ஆண்டவர், ஆபிரகாம் மடியில தாளாட்டப்பட்டான். அப்ப என்ன அர்த்தம், ஏழ்ராசர் மறுத்தோன்னே நம்ம என்ன சொல்றோம், பேசினார் என்ன கூப்பிட்டு வராமா, பிதாவினால் ஆசிரியப்பட்டவரே, நீங்க எல்லாரும் வந்து இங்க என்ன பண்ண போறீங்க, இந்த ஆசிரியத்தில் நடப்பணும்னு சொல்லி எழுதியிருக்கு. இன்னும் இங்க என்ன எழுதியிருக்குது, ஆபிரகாம் மடியில் போய் யாரும் தாளாட்டப்பட்டாங்க, ஏழராசர். அப்ப ஆபிரகாரத்தை எங்களுடைய ஆண்டவர் வச்சுட்டாரு, பிதாவுக்கு சமமா வச்சுட்டாரு. பாத்தீங்களா, எப்படி வச்சாரு, அவன் கிரியினால செயல்பட்டான். தேவன் என்ன சொன்னாரோ அந்த காரியத்தை பிதாவாகி தேவன் நினைக்கிறதெல்லாம் கிரியினால செயல்பட்டான். அது செயல்பட்டதுனாலத அவனை அந்த தாளத்தில் வைத்தார். அதே காலத்துல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன படைத்த தெய்வத்தை பூலோகத்துக்கு வந்தவர், அவரு அவருடைய கிரியினால அந்த காரியத்தை ஒவ்வொன்றையும் நிறைவேற்றினாலத 3ஆவது நாள் உயிரோட எந்திரிக்க முடிஞ்சது. இல்லையா? அந்த நாள் தான் இந்த நாள் எந்திரிச்சு வந்ததுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் எதையும் நம்ம ஜெயிக்கிறோம், அவர் இருந்து கொண்டே இருக்கிற சொல்லி வேதம் சொல்லுது. பாருங்க, அதுல இப்ப 2 படிச்சீங்களா, அதுல 6 படிங்க. 3 நாவும் நெருப்பு தான், அநீதி நிறைந்த உலகம் நம்முடைய அவைகளை நாவானது முழு சரீரத்தையுமே கரப்படுத்தி 1000 சக்கரத்தை கொளுத்தி விடுது. பாத்தீங்களா, நாவு நெருப்பா இருந்ததுனாலதான் அங்க பரிசேரி சைசேரிகள் என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு வழியா என்னென்ன நல்லவ செஞ்சாலும் அத்தனையுமே அதை பொய்யாக்கி ஆண்டவர் ஏதோ ஒரு வழியில் பண்ணி என்ன பண்ணாங்க, சிலுவில தொங்குட்டு வேடிக்கை பார்க்கணும். அதுதான் அவனுடைய ஆசை. அதனால என்ன நடந்தது, ஆண்டவர் தொங்குட்டுட்டாங்க, எல்லாம் நடந்தாச்சு. அந்த நாளிலிருந்து அங்க இருக்கிற அத்தனை ஜனங்க, யோத ஜனங்களை யாரெல்லாம் பரியாசிக்காரங்க சதிசேருக்காரருக்கு எல்லாருக்கும் என்ன நடந்தது, அவங்களை கோரம் அடிச்சு தொறுக்கி சிலுவையில் தொங்குறதுக்கு சிலுவை மரமே இல்லையாமா. எவ்வளவு கொடுமை நடந்தது தெரியுங்களா? வாயில் வார்த்தை நேரம் நடந்த சம்பவம் பாரு. என்ன சொன்னாங்க தெரியுமா, இவருடைய பாவமும் இவருடைய ரத்த பலி எங்கள் மேலே எங்க பிள்ளை மேலே வருத்தே அவங்க ஆர்ப்பரித்தாங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே ஆக கட்டது. அதனால நான் சொல்ற, ஒரு கிறிஸ்துக்காரரு என்ன சிரச்ச மேலே ஆகுது, பூமி மேலே ஆகுது, உங்க குழந்தை மேலே ஆகுது, பரிசுத்த வேதத்து மேலே ஆகுது, சத்தியம் பண்ணாது இருக்க கடவுது. புரியுதுங்களா? சத்தியம் பண்ணீங்கன்னா அதுல ஏதோ ஒரு பேச்சு கொஞ்சம் இடையும் இருந்ததுன்னா அது நம்மளுக்கு பாதிச்சிரு. அதனாலதான் கிறிஸ்துக்காரர் சத்தியம் பண்ணப்பட சொல்லிக் கொடுக்குறது. அதனாலதான் பொய் சொல்லாதீங்க சொல்லிக் கொடுக்குறது. அதே புத்தி போன மக்கள் பேசாத சொல்லிக் கொடுக்குறது.
இந்த நாளில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தேவ சமூகத்தில் எப்படி இருக்கிறோம், யாரோட எப்படி பேசுகிறோம், என்ன பழகிறோம். அதே மாதிரி கிறிஸ்துக்குள்ள என்ன இருக்கணும், ஒரு பிரச்சனை சிறுசு இருந்தால் சாயங்காலக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும், யாராக இருந்தாலும் உங்களுக்குள்ள வர ஒரே சர்ச்சுக்கு வந்து ஒப்புருவாயிரணும். இல்லையா? ஒப்புருவாகலைன்னா நீங்கள் போடுற காணிக்க, நீங்கள் கோயில் செய்கிற தர்மம் ஒன்று கூட இந்த கூரைக்கு மேலே போகவே போகாது, பூமியிலேயே தங்கி இருக்கிற. நீங்கள் என்னைக்கு ஒப்புருவாகிறீங்களோ அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இப்படி இப்படின்னு அப்புறம் தான் போகிறக்கார பண்ணு. இல்லையா? அதனால இடத்துல யாராச்சும் மனசுக்குள்ள பாரம்னா சீக்கிரத்துக்குள்ள என்ன நீங்கள் சரியாயிக்கணும். இந்த உயிர்த்தல் பண்டையினால அப்போ ஐசாப்பா சொல்லி கொடுத்தா நீங்கள் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு புரியும்படி. ஆமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாடு. ரெண்டாவது அதில் ஒன்று ஏக்கோப்பில் 1:23 சீக்கிரம் படிச்சீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் முடிப்பேன். எனத்தினாலும் ஒருவன் துருவசனத்தை கேட்டும் அதுபடி செய்யாதவனானால் கண்ணாடியிலே முகத்தை பார்க்கிற ஒப்பாடுங்க சொல்றீங்களா? திருவசனத்தை நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய என் வேலை. நீங்க இதை கேட்டு நீங்க சரியாகலைன்னா உங்க முகத்தை பார்த்தா ஐயோ நம்ம முகத்துல பார்த்து உணவுக்கு சிந்தனை இங்கே ஆகி போச்சா, வேற எல்லாம் ஏன் பேசுறோம், நம்ம மூஞ்சியலுக்கு சிந்துறது ஐயோ இங்கே ஆகி போச்சா, நான் பண்ணாடி பார்க்கறது இப்படியே வேணும் பார்க்க நினைச்சேன் அப்படின்னு இருப்பேன். நல்ல நேரம் பார்த்து அப்படிங்கிறவங்களோ அது போல தேவ வசனத்து திருவசனத்தை கேட்டு நீங்க அப்படி நடக்கலைன்னா ஏசப்பா பாட்டு நீங்க சொன்னார், என்ன சொல்றாரு, நீ குளிராரு இல்லைன்னா ஆனாலும் அது இல்லைன்னா அவங்க என்ன பண்ணி பாடுவேன், வாந்தி பண்ணி பாடுவாரா. பார்த்துக்கோன்னு திருவசனத்தை கேட்டு நடக்க பார்த்துக்குவாங்க. ஆமா, எல்லாருமே அதை சொல்லித்தாரு. சிறு பிள்ளைகளெல்லாம் நல்லா கேட்டு பழகிக்குவாங்க. சிறு பிள்ளைகள்லாம் ஏமாந்துடாதீங்க. வரக்கூடிய காலத்தில் சிறு பிள்ளைகள் நல்லா என்ன பண்ணுங்க, உலகத்தை கலக்கரையில் வரானு உங்களுக்கு கொண்டு தான் தெய்வம் எல்லா காரியம் செய்வார். உங்களுக்கு கொண்டு தான் இந்த பூமி உங்கள் கையில் சுதந்திர உங்கள் கையில் கொடுப்பாரு. நீங்கள்லாம் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஏக்கரை வந்து 4 ஏக்கரை வாங்கிடுங்க. உங்கள் அப்பா 10 சென்ட் வாங்கி வச்சுருந்தா நீங்கள் என்ன பண்ணுங்க 1 ஏக்கரை வாங்கிறீங்க. அப்புறம் அதுக்கு மேலே எசப்ப நினச்சி அதிகம் வச்சா கூட கொடுத்துருவாங்க. அல்லையா? 2 சென்ட் 10 சென்ட்டை பண்ணி போடுவார். ஆமாம், நீங்கள் உண்மையாக இருந்தால் அதை செஞ்சிருவார் ஆண்டவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாடு. சரி, இன்னொரு வசனத்தை படித்து நம்ம ஜெபிக்கலாமே. இல்லையா? அதே 1:26 படிக்கலாமே. உங்களுள் ஒருவன் நாவை அடக்காமல் நாங்கள் இறையத்தை வஞ்சித்து தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாக போயிருங்க. நீங்க ஒப்புருவாகலைன்னா, ஒருத்தருக்குள்ள சமாதானம் இல்லைன்னா, வரக்கூடிய ஒரே தாயின் பிள்ளைகள் நினைக்காதபடி ஒரே வட்டில் எப்படிங்க? அதனால தான் கணவன் மனைவி சண்டை வந்தாலும் அப்போ நம்ம சண்டை போட்டாலும் குழந்தைய சண்டை போட்டால் பொழுதான வட்டில் களி அந்த சோறு வட்டுக்கு ஒரே வட்டில் உட்காந்து ஒரே சட்டியில் ஓட்டிங்கிறது எதுக்காக? அது ஒற்றுமை காக்கிறதுக்காகத்தான். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் நீங்கள்லாம் இன்னும் ஒரே ஆலயத்துக்கு வரீங்க, ஒரே ஏசப்பா கும்பிட்றீங்க. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பாரம் வந்தால் சரி பண்ணிக்கோணும். இல்லை இன்னொன்று பற்றி எல்லாம் வீணா போய் நான் சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. துரித்தனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏதோ ஒன்று இருந்தால் கூட இன்றைக்கி என்ன பண்ண பாருங்க, அதை சரி பண்ணிக்கோங்க. இன்றைக்கே சரி பண்ணிடுங்க. சாப்பிட போகாதுக்கு முன்னாடி சரி பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட போங்க. அதுக்குள்ளே யாராச்சும் ஒன்று கூட கோல் மூட்டியிருந்தா நீங்கள் அப்படின்னு நீங்கள் அறிக்கிட்டு சரி பண்ணிட்டு போயிடுங்க. கோல் மூட்டையை முதல்ல பார்த்துக்கோங்க. ஆமாம், சண்டை போடுறையா சீக்கிரம் சண்டையை நிறுத்திடுவாங்களாமா. அது விளக்கையை போய் குறுக்கு நின்னாங்கன்னா சண்டை எக்ஸாகுமாமா. இல்லைப்பா இவன் அங்கே இருப்பா விட்டுறான் பார்க்குறேன்ப்பா. நான் ஒருத்தர் இல்லைன்னு வையே 2 பேர் அடித்து பார்த்துட்டு விட்டுட்டு ஓடிடுவாங்களா. ஆமாம், கோழி மூட்டை யாராச்சும் நீங்கள் அதே எச்சரிக்கை ஆகிட்டோம். கோழி மூட்டை இருக்க வரைக்கும் ரொம்ப பரிதாபமான நிலைமையாயி கோழி மூட்டை என்னங்க வந்துட போகுது. ஆமே இல்லையா? அதில் எச்சரிக்கை இருக்கும். கோழி மூட்டை எப்படி மூட்டோன்னு தெரியுமா? வண்டு பிரிச்ச போன சேர்த்து வைக்கிறது அது கோழி மூட்டை இல்லை, நன்மை செய்யணும். ஆமாம், அதையும் பார்த்துக்கோ. கர்த்தருக்கு மகிமை. ஒரே ஒரு வருஷம் தெரிஞ்ச பண்ணி நம்ம செவிக்கல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிலிப்பியர் 4:6 பிலிப்பியர் 4:6 273 பக்கம் புதிய ஏற்பாடு. பிலிப்பியர் 4:6 273 பக்கம். சீக்கிரம் எடுங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் தூத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும்
வேண்டுதலினாலும் தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்த வேண்டியது வேலை. ஒரு பிரச்சனைன்னா அவையில கூப்பிட்டு சமாதானப்படுத்தி அவங்க என்ன சொல்லணும், வாங்க இதெல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது, நாம எல்லாம் ஒன்று சேரலாம், செபிக்கலாம், வேண்டுதல் எல்லாம் விண்ணப்பினால் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், ஐயோ நம்ம ஆலயத்துக்கு இப்படி இருக்கக்கூடாது, இப்படித்தான் வாழணும்னு சொல்லி அது செய்யறது சமாதானம். காணாத வேஷத்தை கோடு போட்டுரும். இப்போ நீங்க என்ன செய்யறீங்கன்னு நீங்க தான் முடிவெடுத்துக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டு. அதுல எத்தனை படிச்சிட்டீங்க? 7 படிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் வாருங்க கிறிஸ்து இயேசுக்குள்ள காத்துக்கொண்டு. பார்த்தீங்களா, இப்படி செஞ்சுட்டீங்கன்னா காத்துக்கொள்ளுவீங்க. எல்லாவற்றிலும் விண்ணப்பம் செய்து எல்லாவற்றிலும் கூப்பிட்டு சமாதானப்படுத்திட்டீங்கன்னா நீங்க வானத்தையும் பூமியும் படைத்த அந்த உயிர்த்தெழுந்த நாள், இந்த பண்டிகை நாள்ல அப்பா இயேசு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அது பிரகாரம் இருக்கும்போது நீங்க எல்லாவற்றிலையும் அதை காத்து கொள்ளுவீங்க. அதில் உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. உங்க சன்னதிக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்துருவீங்க. உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்துருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. நீங்க இருக்கிற நாளெல்லாம் உங்களுக்கு ஆயுள் பலன் கூட்டி கொடுக்கப்படு. நீங்க நல்லா சொல்லி தேவ வார்த்தையை இதோட நிறைவு பண்ணி இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகைனாலே உங்களை கர்த்தர் மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார் சொல்லி உங்களை ஆசீர்வதித்து எல்லாரும் முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்க போறோம். கேட்ட வசந்த பிரகாரம் நீங்க நடக்க கத்துட்டு வாங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஆப கடவுள். ஆமென். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணலாமே. அல்லேலூயா.